ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேமர் அப்படின்னா என்ன, அந்த கேண்டலை வச்சு ட்ரேடில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இனிஷியலாக நீங்கள் ட்ரேட்குள்ளே வரச்சா எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் நெய்பரோ யாரோ ஒருத்தர் மூலமாக தான் நம்ம ட்ரேட்குள்ளேயே வந்திருப்போம். சரிங்களா? ஆனால் இங்கே தொடர்ந்து நமக்கு என்ன அப்படின்னா ஃபெயிலியர் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக படிக்க ஆரம்பிங்க. இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிக்கக்கூடியதே, ஒரு சார்ட் இருக்குன்னா அங்கே ரெட் கலர் கேண்டில் இருக்குது, க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது. சரிங்களா? இதை நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து. ஆனால் அந்த கேண்டிலில் ரீட் பண்ண தெரிஞ்சால் தானே நம்ம அடுத்தடுத்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேண்டில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹேமர் கேண்டில் இஸ் த புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் தட் சிக்னல்ஸ் எ பொட்டென்ஷியல் upward price shift after downtrend. It has a small real body at the top of the price range and a long lower shadow, indicating that seller initially draw price down but buyers pushed them back up by the close. The long lower shadow represents this strong buying pressure, and the pattern suggests a shift from bearish to bullish sentiment. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு எடுக்கும்போது தொடர்ந்து ஒரு சரிவு நிலையில் இருக்கும்போது எங்கே இருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ஹேமர் அப்படிங்கும்போது சுத்தியல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இந்த பேட்டர்ன் இதை படிக்கும்போது அதே பாணியில் இருக்கும். அதனால் இதனுடைய நேம் ஹேமர் கேண்டில் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இதில் ரெட் கலர்லேயும் கேண்டில் இருக்கலாம். சரிங்களா? க்ரீன் கலர்லேயும் கேண்டில் இருக்கலாம். ஆனால் இந்த பேட்டர்னை பொறுத்த மட்டும், இதில் பொறுத்த மட்டும், இந்த கேண்டிலை பொறுத்த மட்டும் கலரில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ரெட்டாக இருந்தாலும் சரி, க்ரீனாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ட்ரு ஆயிடலாம் மார்க்கெட்டுக்குள்ளே. ஆனால் இதை டே டைம் ஃப்ரேமில் இனிஷியல் டைமில் நீங்கள் பயன்படுத்துங்க. இன்ட்ரா டேயில் பயன்படுத்துறதை காட்டிலும் டே டைம் ஃப்ரேமில் இதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ப்ளஸ் ஸ்டாப் லாஸை பொறுத்த மட்டும். சரிங்களா? கேண்டிலோட லோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போது இந்த கேண்டிலை பார்க்கும்போது முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னா ஷேடோ லைன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? விக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த கீழே இருக்குது அப்படின்னா, இப்போது இந்த ஹேமரை பொறுத்த மட்டும் இது 1 மடங்கு இருக்குது அப்படின்னா ஷேடோ லைன் எவ்வளோ இருக்கணும்? 2 மடங்கு அல்லது 3 மடங்கு இருக்கலாம். சரிங்களா? அப்படி நீங்கள் இங்கே பார்க்கும்போது இந்த பர்டிகுலர், சரிங்களா, ஹேமரை பொறுத்த மட்டும் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கும். அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். இங்கே உங்களுக்கு ஒரு ஹேமர் கிடைக்கலாம். சரிங்களா? சப்போஸ் இங்கே கிடைக்கிட்டாலும் கொஞ்சம் அப்வர்டில் கிடைச்சாலுமே இங்கேருந்து ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஹேமர் சிக்னல் கிடைச்சதுனால இதனுடைய பிரேக் அவுட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக என்ட்ரி கொடுக்கலாம். இப்போது நான் இனிஷியல் டைமில் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், டே டைம் ஃப்ரேமில் கொடுக்கலாம். இப்போ இங்கே ஹேமரை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பாருங்கள். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேட். தொடர்ந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக். சரிங்களா? இப்படி வந்துட்டு இருக்கிற ஸ்டாக்கில் இங்கே உங்களுக்கு ஹேமர் கிடச்சிருக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பாடியை காட்டிலும், சரிங்களா, 2 மடங்கு 3 மடங்கு இந்த விக் சைஸ் பெருசாக இருக்கணும். சரிங்களா? அப்போது இந்த இடத்த நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது இங்கே ஸ்டாப் லாஸ் என்ட்ரி நம்ம கொடுத்து ஸ்டாப் லாஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் பாருங்கள் அப்படியே தொடர்ந்து நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இங்கே மாறுது. சரிங்களா? இது மட்டும் இல்லை, இந்த கேண்டில் ரொம்ப அடிக்கடி கிடைக்கக்கூடிய கேண்டில். சரிங்களா? இங்கே பாருங்கள் நல்ல ஒரு டவுன்ஃபால். இங்கே உங்களுக்கு ஹேமர் இண்டிகேட் பண்ணுது. இங்கே இருந்து அதனுடைய ஹை அப்படியே ட்ராவல் ஆகுது பாருங்கள். அதனால தான் இனிஷியல் டைமில் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது இந்த ஹேமரை பயன்படுத்துங்க. ஸ்டாப் லாஸை பொறுத்த மட்டும் அந்த கேண்டிலோட லோவில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த விக்கோட லோவில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நிறையா ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இனிஷியல் டைமில் ரொம்ப தேவை. இது உங்களுக்கு அப் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஷோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கேண்டல். சரிங்களா? ஸோ நாட்கள் கடக்கும்போது நீங்கள் Nifty 50 Next 50 நீங்கள் ட்ரேட் பண்ணாலே, டெய்லி அந்த ஸ்டாக்கை நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு வந்தாலே கேண்டில் ஸ்டிக்கை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் வரும். தொடர்ந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது இந்த ஹேமர் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் என்ட்ரியை கொடுத்துட்டு இனிஷியல் டைமில் இன்ட்ரா டே பண்ணுறோம். டே கேண்டில் வச்சுக்கிங்க. இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறது கூட இனிஷியல் டைமில் நல்லதான். எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.